கொஸ்டின் நம்பர் 8 இந்த ஆர்எஸ் அகர்வால் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா if root 3 tan theta equal to 1 கரெக்டுங்களா then find or evaluate என்ன கொஸ்டின் கேட்குறான் cos square theta minus sin square theta ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறான். சரி இப்போ நம்ம கொடுத்துருக்குது யாரு இவன் தான் கொடுத்துக்கிறான். அப்போ tan theta equal to என்ன எழுதலாம் 1 by root 3 சரிங்களா. அப்போ இது நீங்கள் ட்ரையாங்கிள் கொடுங்க. அதாவது இந்த ரூட் 3 இங்கே கொண்டு வராங்க அவ்வளோதான். அவன் வந்து வேறு மாதிரி கொடுத்துக்கிறான். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த ரூட் 3ங்கிற வேல்யூவே இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் முடியுது மேக்ஸிமம் 90%. அப்போ என்ன பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நம்ம ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண போகிறோம். எதனால் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணோம் நம்மளுக்கு அடுத்த வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கணும் அதுக்காக ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறோம். சரி இப்போ என்ன தீட்டா இதோட ஃபார்முலா என்ன தெரியும் ஃபார்முலா என்ன ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வேல்யூ என்ன ஏ பி சின்னு வச்சுக்கிட்டா இவன் தான் ஆப்போசிட்னு தெரியும். இவன் ஆப்போசிட் இவன் வந்து அட்ஜசன்ட். இவனுக்கு பேர் அப்போ ஃபார்முலா படி ஆப்போசிட் வேல்யூ என்னங்க இதுதான் ஆப்போசிட் வேல்யூ 1. இவன் வந்து ஹைப்போதெனியஸ் வேல்யூ இல்லை இவன் அட்ஜசன்ட். ஓகே அட்ஜசன்ட் வேல்யூ. அப்போ என்னாச்சு இதோட வேல்யூ 1 கிடைக்குது இதோட வேல்யூ என்ன கிடைக்குது கரெக்டாமா. அப்போ ஹைப்போதெனியஸ் தெரியும் ஹைப்போதெனியஸ் ஃபார்முலா உனக்கு தெரியும். ஹைப்போதெனியஸ் ஃபார்முலா என்ன ஸ்கொயர்ட் ஈக்குவல் opposite square plus adjacent square. அப்போ என்னாச்சு ஆப்போசிட் வேல்யூ 1 square plus root 3 the whole square. தட் இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது 4 கிடைக்குதா. இது வந்து 1 plus 3 அப்போ 1 plus 3 4 கிடைக்குது. அப்போ ஹைப்போதெனியஸ் வேல்யூ என்ன கிடைக்குது 2 கிடைக்கும் ரூட் 4 கரெக்டாக ரூட் 4 ப்ளஸ் 2 மைனஸ் 2 கிடைக்கும். எதுவுமே சொல்லிங்கன்னா நம்ம வந்து பாசிட்டிவ் கேஸ் எடுத்து போட்டுக்குங்க. அப்போ என்ன கிடைக்குது 2 கிடைக்குது. அதனால நம்ம ஹைப்போதெனியஸ் வேல்யூ என்ன வச்சுக்கணும். சரியாம்மா ஓகே இது வரைக்கும் ஓகேவா எதுவும் டவுட் இருக்குதா. சரி இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டுக்கிறான் காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் கேட்டுக்கிறான். அப்போ இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி காஸ் டீட்டா சைன் டீட்டா கண்டுபிடிக்க முடியும். அப்போ டீட்டாங்கிறது இங்கே வச்சுக்கணும். டீட்டா இங்கே வச்சுக்கோங்க என்ன கண்டுபிடிக்கலாம் காஸ் டீட்டா வேல்யூ சைன் டீட்டா வேல்யூ இந்த ட்ரையாங்கிள் வச்சு கண்டுபிடிக்க முடியும். அப்போ காஸ் டீட்டா வேல்யூ என்னடா என்ன காஸ் டீட்டாவோட ஃபார்முலா எழுதிக்கிங்க அட்ஜசன்ட் பை ஹைப்போதெனியஸ். அப்போ அட்ஜசன்ட் வேல்யூ என்ன ரூட் 3 டிவைட் பை ஹைப்போதெனியஸ் அதே மாதிரி சைன் டீட்டா. சைன் டீட்டா ஃபார்முலா ஆப்போசிட் டிவைட் பை ஹைப்போதெனியஸ். ஆப்போசிட் வேல்யூ என்ன 1 டிவைட் பை ஹைப்போதெனியஸ் வேல்யூ என்ன 2. இதுதான் வந்து ஆப்போசிட் பை ஹைப்போதெனியஸோட கான்செப்ட். சைன் டீட்டா காஸ் டீட்டா கேட்டுட்டோம் பண்ணிட்டோம். நம்மளோட ஒர்க் என்ன காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா என்ன ரூட் 3 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா என்ன 1 by 2 whole square. இது சிம்பிளிஃபை பண்ணு என்ன கிடைக்கும் ரூட் 3 ஹோல் ஸ்கொயர்னா 3 by 4 மைனஸ் 1 by 4 ஈக்குவல் என்ன கிடைக்குது 3 minus 1 2 by 4 தட் இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குதுன்னு 1 by 2 அப்போ நம்ம ரிசல்ட் என்னங்களோட ரிசல்ட் காஸ் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் ரிசல்ட் எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன கிடைக்குது தட் இஸ் ஈக்குவல் டு 1 by 2. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். எனி டவுட்மா நோ சார் நோ டவுட் சூப்பர். அப்போ 9th கொஸ்டின்